அன்பிற்கு இனியவர்களே, இறைவனின் இனிய காலை பொழுதில் ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை இளைஞர் தினமாக கொண்டாட திரு அவை நமக்கு இன்று அழைப்பு விடுவிக்கின்றது. இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனையாக இறை உணவை இறை உறவோடு ஏற்க என்ற சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு உணவு எப்படி முக்கியத்துவமாக இருக்கின்றதோ அதுபோன்று கிறிஸ்தவராகிய நாம் சிறப்பாக வாழ்வதற்கு இறை உறவானது, அதாவது இறைவனோடு நாம் கொண்டுள்ள உறவானது அவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இன்றைய நவீன காலகட்டத்தில் உணவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நம் அருகில் இறை சாயலாக இருக்கும் மனிதர்களுக்கு கொடுக்க நாம் தவறுகின்றோம். இதை நோக்கியே இன்றைய வழிபாடு முழுவதுமாக நகர்கிறது. ஓடி ஓடி உணவுக்காக உழைக்கும் நாம் நம்முடைய உறவுகளுக்காக சிறிது நேரம் கொடுக்கின்றோமா என்று சிந்திப்போம். மேலும் இளைஞர் ஞாயிறாகிய இன்று சிறப்பான விதத்தில் நமது பங்கு இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நவீன அறிவியல் உலகில் தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் மனநிலையில் இருந்து விடுபட்டு கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும், தங்கள் குடும்பங்களுக்கும் தங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நமது பங்குக்கும் பயனுள்ள வாழ்வு வாழவும் இந்த ஞாயிறு வழிபாட்டில் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருபலியானது ஜி.கே. ரொனால்ட் ரிஜோ தனது பிறநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எனவே இந்த மகனுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீடாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக செபித்து பலியிப்பு கொடுப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜெய்ஸ் ஆண்டனி ஜாக்லின் அதா குடும்பத்தினர், செபஸ்திராஜ் தஸ்னேவிஸ் மேரி குடும்பத்தினர், மூர்த்தி ஜோ அருள் பிரீத்தி குடும்பத்தினர், ஜேசுமணி யாகம்மாள் குடும்பத்தினர் நன்றிபடியாய் கொடுக்கிறார். அத்தனை குடும்ப நாளிலே ஆண்டவன் நிறைவாக இவர் அனைவரையும் ஆசீர்வதிக்க நம்ம அவர்களுக்காக செபித்தபடி கொடுப்போம். மேலும் உதயகுமார் அவர்களுக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்று சிறப்பான கருத்துக்காகவும், மிரியம் ஜெசிகா கிறிஸ்டோ ஜெஸ்லின் நல்ல உடல் சுகத்திற்காகவும் நாம் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். இப்பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை நல்கும்படியாய் என்றார். மேலும் திருப்படியாவது உலகில் வாழ்ந்து மரித்து போன ஜேம்ஸ் மைக்கேல் ராஜ், மேரி அமல்ராஜ், காணிக்கை மேரி, லீலம்மா ஜார்ஜ், ஜெபமாலை அம்மாள், அருமைநாதன் அபூர்வசாமி அன்னமேரி ஆகியோருடைய ஆண்மை இலைப்பாற்றுக்காக நாம் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். அன்றுகளுடைய இன்றைய இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிறை தமிழக ஆயர் பேரவை இளையோர் ஞாயிறாக கொண்டாட அழைப்பு விடுகிறது. அப்பதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா பங்குகளிலும் இந்த இளையோர்கள் இந்த திருப்பலியும் அவர்களுக்கான சிறப்பு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்யப்படும். ஒரு பங்கினுடைய முதுகெலும்பு எது அப்படின்னா வழக்கமாக பங்கு பெறவை தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஒரு பங்கினுடைய முதுகெலும்பு யார் என்றால் இளைஞர்கள் தான். எந்த அளவுக்கு துள்ளன் துடித்துடிப்போடு பங்கு வீரியமாக செயல்படும் என்றால் இளைஞர்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருக்கிற பங்கு. நம்ம பங்கு பற்றி சொல்லணும் தேவையில்லை. நம்முடைய அந்தோனியார் இளைஞர்களும் பெண்கள் அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு துடிதுடிப்போடு பங்கு நடக்கிற அத்தனை காலம் மிக அற்புதமான விதத்தில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு திறமையை படைத்தவர்கள். இந்த நாளிலே ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த இளமையிலே கடவுளை தேடு வசனம் சொல்லுது. இளமையிலே கடவுளை தேடு. இந்த இளமையிலே கடவுளுக்காக எடுக்கிற ஆலயத்திற்காக பங்குக்காக செய்கிற நல்ல காரியங்கள் பன்மடங்காக திருப்பி தரப்படும். இவங்க பின்னாடி இவங்க வாழ்விலே எதிர்காலம் வளமையாக அமைய அவளுக்காக நாம் இதனாலே சிறப்பாக செபிப்போம். அதுவும் சிறப்பாக இந்த நாள் உங்களுக்கு தெரியும். இந்த வயநாடு ஜூலை மாதம் 30ஆம் தேதி இயற்கையினுடைய கோர தாண்டவம் இப்படிலாம் நடக்குமா? நீங்கள் பல காட்சிகளை ரீல்ஸு வீடியோ டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. அப்படி அங்கே மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள், மனிதர்கள், உடைமைகள், வீடுகள், ஆடு மாடுகள், யானைகள், அந்த இருந்த விலங்குகள், அவர் வைத்திருந்த அத்தனை விதமான பொருட்கள் மண்ணோடு நேற்று சொல்கிறான். இத்தனை பேர் கைகள் கால்கள்லாம் தனியாக கூட எடுத்திருக்காங்க. இது இப்படி ஒரு பெரிய ஒரு பேரிடர், இந்த மாதிரி நிலச்சரிவு, இது மாதிரி எத்தனை நடந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய விபத்து நம்முடைய கேரளாவிலே இதுதான் வரலாற்றின் முதல் முறையாக. இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எனவே நான் பலமுறை சொல்லுதான், நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது நம்மை பாதிக்கும். நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதாவது நம்ம வீட்டில் அண்ணன் தம்பிக்கு யாரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை சாப்பிட மாட்டோம், அழுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். யாரோ ஒருவருக்கு நடந்தது, எனக்கு என்ன அவங்க மாமனா மச்சானா, யாரோ ஒருவர், அது ஒரு செய்தி. நாளைக்கு வேற ஏதாவது நடக்கும், நம்ம அடுத்த நிகழ்ச்சி போயிடுவோம். ஆகவே அப்படி அல்ல, அவர்கள் நம்மவர்கள் தான். சரியா? ஆகவே நாளை கண்கடி மூடி அந்த இறந்த அத்தனை பேர் அவளுக்காக நம்ம அஞ்சலி செலுத்த இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இறந்து போனவர்கள், அப்பாவை அம்மாவை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்த எத்தனையோ சிறு பிள்ளைகள்லாம் அந்த பள்ளியில் படித்த 24 பிள்ளைகள் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கிறாங்க. இது ஒரு கோர தாண்டவம். இந்த விபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோடிக்கணக்கில் வீடு கட்டியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் கூட எனக்கு போனது தெரியல, போனால் போது விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள்லாம் இப்படி மண்ணோடு மக்கி போனதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்று எத்தனை பேர் அழுது சொல்கிற காட்சி நம் கண்முன்பாக நிற்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் அப்படியான அந்த மக்களுக்கு இழப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அவர்களுக்கெல்லாம் மன உறுதியும் ஆறுதலையும் தரும்படியா அங்கு மீட்பு பணி மிக விரைவிலே நடைபெற வேண்டும். எத்தனை மாதங்கள் ஆகும் தெரியல, பட் இருந்தாலும் நம்முடைய ஜெபங்கள் அங்கு பேருதவியாக இருக்க வேண்டும். இன்னும் அநேக நல்ல உள்ளங்கள் அதிகமாக உதவக்கூடிய உள்ளத்தை, நிறைய பேர் பணங்காசு வச்சுருக்காங்க,
அங்கே நிறைய பேருக்கு உதவி தேவைப்படும் நிறைய பேர் அதிகமாக உதவக்கூடிய உள்ளத்தை தர வேண்டும் என்று சொல்லி அற்புதமான இந்த அருமையான தெய்வீக வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமர்வோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் கலந்து கொள்வோம். வழி நடத்துபவரே இறைவா, இளைஞர்களாகிய நாங்கள் ஆற்றக்கூடிய ஆன்மீக கடமைகள், சமூக கடமைகள் மற்றும் எங்களது பெற்றோர்களுக்காக நாங்கள் ஆற்றக்கூடிய கடமைகள் என அனைத்திலிருந்தும் தவறி உலக காரியங்களில் மட்டும் நாட்டம் கொண்ட தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். வளர்ந்து வரும் இந்த நவீன உலகிலே எங்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்த எங்களது முன்னோர்களைப் போல அல்லாமல் எங்களது விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வாழ்ந்து பெரியவர்களை மதிக்காமலும் எங்களை விட இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழாத தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். ஒற்றுமை நாயகரே இறைவா, ஆண் பெண் வேறுபாடுகளின்றி ஒற்றுமையும் சமாதானமும் கொண்டு சமூகத்தை உருவாக்க வேண்டிய நாங்கள் கோபம், பொறாமை, யார் பெரியவர்கள் என்ற எண்ணங்களினால் ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து வரும் தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். என்று இளையோர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் குறை சொல்ல, இன்னைக்கு இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள், குடி, இதுக்கெல்லாம் எத்தனை வயசே தெரில. இப்போலாம் காலத்தில் வயசானவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற இளம் உள்ளங்களே இதற்கெல்லாம் அடிமையாகி சில பல நேரங்களில் அவங்க தங்களையே மறந்து தங்கள் வாழ்வையை இளமையிலே துறந்து போகிற காட்சிகளை எல்லாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். இப்போ இந்த கணக்கெடுப்பு சொல்லு, ஜெயில் யார் அதிகமாக குற்றங்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொலை குற்றங்கள், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க ரவுடி பசங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது 18லேருந்து 24 வயசுக்குள்ளே தானா, 18லேருந்து 24 வயசுக்குள்ளே நிறைய பேர் தங்களுடைய தவறுகள், இந்த மாதிரி கூட்டம், சகவாசங்கள், தப்பான நட்பு வட்டாரங்கள், தப்பான பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொண்டு தங்கள் வாழ்வை இழந்து போகிறார்கள், சூனியமாக்கி கொள்கிறார்கள், சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடியவளாக மாறுகிற காட்சி இன்னைக்கு பரவலாக இருக்கிறது. இதிலிருந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் வெளிவர வேண்டும். இந்த மாதிரியான முகத்திற்கு, போதைகளுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வை துறக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் செய்த பாவங்களுக்காக மனவருந்தி பாடுவோம். ஆண்டவரே
மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உமை நோக்கி மன்றாடும் உமடியார்களாக எங்களுள் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீ படைத்தவற்றை நாங்கள் புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள் புரிவீராங்க. நம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. விடுதலை பயண நூலிலிருந்து வரும் இன்றைய முதல் வாசகத்தில் பாலினத்தின் பசியில் கொடுமையால் வருந்திய இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தனர். அழைத்து வந்தவர் கருணையோடு அவர்களுக்கு உணவாக மன்னாவை அளித்தார். பேராசை கொள்ளாமல் தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 வரை மற்றும் 12 முதல் 15 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும்.
என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ராயேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ராயேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். பல்லவி. ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். பல்லவி. வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். பல்லவி. திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களிடம், புறவினத்தாரை போல் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப வாழாமல் இறை சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை
நாம் அணிந்து கொள்ள அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 17 மற்றும் 20 தொடங்கி 24 முடிய இறைமுத்துக்கள். சகோதரர் சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை கலைத்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 6 இறை திருவசனங்கள் 24 35 முடிய. இயேசுவுடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். என் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீ என்ன அருளடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர்கள் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். ஈசவிடம், உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வளிக்கிறது.
என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்ற நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமே இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு இளையோர் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்க பிள்ளைங்கள்லாம் கேட்டீங்கன்னா ஒவ்வொருக்குள்ளே ஒரு தேடல் இருப்பதை நம்மால காண முடியும். நல்லா படிக்கணும், இப்போ கல்லூரி படித்து கொண்டிருக்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஒரு பெரிய டிசிஎஸ்லையோ இன்ஃபாசிஸ்லையோ விப்ரோலையோ ஒரு பெரிய கம்பெனியில் சேரணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம், இப்படியாக பல கனவுகள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு தேடல், அந்த தேடல் தான் எனக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்படி யோசிக்கும் போது எனக்கு இந்த வயநாடு கூட வருகிறது. தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரேடாரில் தேடுறாங்க. இப்போ தெரியும் நினைக்கிறேன், நேற்றோட பார்த்துருப்பீங்க. ரேடார் கண்டுபிடிக்குது எங்கெங்க யாரெல்லாம் உள்ள புதைந்து இருக்கிறாங்க. தேடுகிற மோப்ப நாய்களை விட்டு தேடுறாங்க. மீட்பு படையினர் போறாங்க, தோன்றாங்க, எல்லாம் ஜேசிபி வச்சு தோண்டிட்டே இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மக்கள் உள்ள புதைந்து இருக்கிறாங்க, எங்க தேடுதல் வேட்டை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் நேற்று சொன்ன மாதிரி உள்ள 4 நாட்கள் முன்பாக புதைக்கப்பட்ட 4 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க நான் தெரியல. நான் சொன்னேன், ஆகவே இந்த மீட்பு பணி பல இடங்களை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க எத்தனை வீடு இருந்துச்சு, இங்க இல்லை, இங்க ஸ்கூல் இருந்துச்சு, இங்க அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, இங்க அப்படியே உள்ள போயிட்டாங்க, உள்ள இருப்பாங்க, எடுங்க. அப்ப பார்த்தா இந்த தேடுதல் வேட்டை நின்றபாடு இல்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கேன்னா அது ஒரு பெரிய 84,000 சதுர அடி, அவ்வளோ பெரிய இடம். உங்களுக்கு தெரியும், வயநாடு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த பகுதி. அவை இந்த மலைச்சரிவு அல்லது பெரும் இந்த சேதம், நான் சொன்ன மாதிரி, அல்லது நான் சொல்லுவாங்க புயல், காற்று, மழை, இப்படி என்று பெரு வெள்ளத்தால் அப்படியே மூழ்கி போயிருக்கிற வேளையில், சின்ன பின்னமாய் ஆகி போயிருக்கிற வேளையில் இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறது. நீங்கள் கேட்டால் நீங்கள் எல்லாம் சொல்வீங்க. அந்த தேடல் எதில் போய் நிறைவு காண்கிறதுனா ஒரு மகிழ்ச்சி. நான் நல்லா கல்யாணம் பண்ணேன், படிக்க வச்சேன், பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். ஒரு அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு நிறைவு, ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம். நான் நல்லா படித்து முடிச்சிட்டேன், நல்லா காலேஜில் நல்லா மார்க் வாங்கினேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, நல்லா சம்பளம் கிடைச்சிருக்கு. ஒரு தேடல், ஒரு நிறைவை காணுகிற எல்லாருக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறார். அப்போ இந்த தேடல் எங்க நிறைவு காண்கிறது தான் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் நான் சொன்ன ஒரு பகுதி, இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த தேடல் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, நிறைவின்மை, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அழகாய் ஒருவன் கவிஞன் சொல்கிறான், நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட பருவம், இப்போ இளமை பருவம், ஓடி 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 முளைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நைட்டு பகல் கண்ணை மூடி சம்பாதிக்கிறார்கள். மிடில் ஏஜ் 40-45 வயசுக்கு அப்புறம் உடம்புல சுகரு, பிபி, தைராய்டு, அந்த நோய் இந்த நோய் வந்துச்சு. சம்பாதித்த பணத்தை என்ன பண்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழித்து உயிரை காத்து கொள்ள போராடுகிறார்கள் சொல்றான். அப்ப இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 விஷயம். முதல்ல நான் பார்க்கிறேன், ஒரு தேடல் இன்னைக்கு தவறான தேடல் தவறான வழிவகையை செய்கிறது. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்கிறாங்க, பணம் இருந்தால் போதும், பணம், வீடு, காரு, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த உணவு, உடை, பணம், இதுதான் நம்முடைய மகிழ்ச்சி அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தினம் ஒரு வீடியோவை பார்த்தேன். பேர் வேல் முருகன் நினைக்கிறேன், ஒரு பெரிய கம்பெனியை எடுத்து நடத்தி கொண்டு இருக்கு. அவர் சொல்றார், எது மகிழ்ச்சி? நிறைய பணம், டு பி ரிச் இஸ் ஹாப்பினஸ்? நோ. நிறைய பேர் பணம் இருக்கு, மகிழ்ச்சியே இல்லையே. அவர் சொல்றார், மகிழ்ச்சியா இருப்பது தான்
ரிச்னஸ். பணம் வைத்து கொண்டிருப்பதால் மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியா இருப்பதுதான் வெல்த். அதுதான், அதை விட பெரிய ஒரு செல்வம் உலகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த அருமையான மனிதர் சொல்றார். ஒரு நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். அது ஒரு பூங்கா. அந்த பூங்காவிலே இன்றைக்கி நிறைய பூங்கா நம்ம தமிழகம், குறிப்பாக சென்னையில் இருக்க மேயர், நான் கட்சிகளாம் பேசுகிறேன், சில இடங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நிறைய, அதுவும் சென்னை மாநகரில் நிறைய பூங்காக்கள், பார்க்குகள்லாம் உருவாக்கி நிறைய செடி கொடிகள், நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, நிறைய பேர் பண்ணுறதை நம்ம இன்றைக்கி கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த ஒரு பூங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணால் ஒரு அழகான நிறைய கொம்புகளை நட்டு வைத்திருந்தார்கள். அந்த கொம்புகளில் வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தது. சின்ன சின்ன கொம்பு வச்சிங்களா, இந்த மாதிரி இப்போ பூச்சில் கொம்புகளை நட்டு வைத்திருந்தார்கள். அதில் வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தது. ஒரு ஆள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டே இருப்பான், அப்படி இந்த செடியே பார்த்துருப்பான், அந்த பூ பாரு எப்படி இருப்பானே, அழகாக இருப்பானே, அந்த ரோஜா செம்மையாக இருப்பானே, அதனுடைய மலர்கள், அப்படியே இதழ்கள் அப்படின்னு சில பேர் ரசிப்பாங்க. நமக்கு டைம் இல்லை, அதனால் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, பான் போயிட்டே இருப்போம். அப்போ ஒருவர் அந்த குச்சிகளை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கம்பளி பூச்சி என்ன பண்ணுது, அப்படியே இந்த கொம்பில் ஏறுதான். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், இந்த பூச்சிகள் எல்லாம் ஏதாவது உணவு கிடைக்குமா, இறையை தேடும், உங்களுக்கு தெரியாது, சிம்பிளாக சொல்லல. அப்போ அந்த கம்பளி பூச்சி என்பது அப்படியே அது மேலே ஏறுதான். மேலே ஏறி ஒன்றும் கிடைக்கவில்லை, கீழே இறங்கிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அந்த குச்சி மேலே திருப்பி ஏறுதான். திருப்பி ஏறி மேலே ஏறி திருப்பி கீழே இறங்கிச்சு. இது மாதிரி அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு 10 குச்சிகள், அந்த வர்ணம் பூசப்பட்ட குச்சிகள் மீது இந்த கம்பளி பூச்சி ஏறி ஏறி இறங்கி ஏதாவது கிடைக்காம பார்த்தா எதுவுமே கிடைக்காம அது வெறுமையாக போயிடுச்சு. நான் சொன்ன தேடல் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் யோசிச்சு பார்க்குறேன், நீங்கள் கூட அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்களேன், உணவு மனிதனுடைய முக்கியமான தேவையில் சொல்கிறாங்க. உணவு, உடை, பணம், ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நிறைவு, இதுக்காக தான் உழைக்கிறேன், இதுக்காக தான் ஒரு வயிற்றுக்காக தாங்க, இந்த வயிற்றுக்காக தானே உழைக்கிறோம் அப்படி என்று நிறைய நேரங்கள் நம்ம அனைவருமே இதை சப்பக்கட்டு கட்ட சொல்ல அது உண்மை என்பதை நாமே உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் நான் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்குறேன், அந்த வர்ணம் சீட்டப்பட்ட அந்த குச்சிகள் மீது அந்த கம்பளி பூச்சி ஏறியது, ஒன்றும் கிடைக்கவில்லை, வெறுமை, அது இறங்கியது, திரும்பி ஏறியது, திரும்பி இறங்கியது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நிறைய பணம் இருக்கு. நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு கடவுள் இப்போ காட்சி கொடுத்து உங்க அனைவருக்கும் கொடுக்குறேன்பா, வாங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குற, எதை வேணா சொல்லுவீங்க? 1 கோடி 2 கோடியா கொடுங்க. அதை வந்த பிறகு தூக்கமே போயிடும். உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் நிறைய கதை என்கிட்ட இருக்கு. பணம் வந்த பிற்பாடு நிம்மதி தொலைந்து போகிறது, தூக்கம் குறைந்து போகிறது. பார்த்தீங்கன்னா நான் நினைத்திருக்கிற இந்த உணவு, இந்த பணம், இந்த உடை, இந்த இடம், வயநாடு மிக அழகாய் சொல்றான். நான் அரபு நாட்டில் வேலை செய்யறேன், ஈரான்ல வேலை செய்யலாம். 1.25 கோடியில வீடு கட்டினேன், பார்த்து வீடு கட்டினேன். அந்த வீடை பார்க்கிறேன், இன்னைக்கு அந்த வீடே காணவில்லை, தரமட்டமாகி போய்விட்டது. அழுகுறார். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம், 1.25 கோடி கட்டின வீடு போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என் நண்பர்கள், என் உடன்பிறப்புகள் என்னோடு இல்லை, அவர்கள் இறந்து போனார்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள். அப்ப இங்க கொண்டு வருகிறேன் 1.5 கோடி 1.25 கோடியில ஒரு வீடை கட்டி, அந்த வீடு என் கண் முன்பாக இல்லை, அது மண்ணோடு மண்ணாக மக்கி போனது. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு வயநாடு தருகிற பாடம் வெறுமனே கேரள மக்களுக்கு மட்டுமே, உலகத்திற்கே விடுக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அது இயற்கையை அவங்க சீரழிச்சாங்க, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இது எது மகிழ்வு, எது உண்மையான சந்தோஷம்? கண்டிப்பா வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்ப எதுவுமே இல்லை, நடுத்தரத்தில் அனாதையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். உடுப்பு கூட இல்லை, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரே போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பாடு இல்லாம. அப்போ இங்க மீண்டுமாக வருகிற செய்தி என்னவென்றால், நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிற அந்த உணவும், அந்த உடையும், அந்த பணமும், அந்த மற்ற விஷயங்கள் தான் பெருசு நினைக்கிறோமே, அது ஒன்றும் இல்லை என்பதை இந்த முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். இதன் பின்னாடி உங்களுக்கு தெரியும், இஸ்ராயேல் மக்களை மோசையும் ஆரோனும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் எங்க இருந்தாலும் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ அங்க எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க பாரு, இறைச்சி முணுமுணுத்து, வசனம் மிக அழகாய் சொல்கிறது, அவர்கள் ஆரோனுக்கும் மோசைக்கும் எதிராக முணுமுணுத்து இஸ்ராயேல் மக்கள் சொல்றாங்க, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து
இருந்த எங்களை இந்த பாலைவனத்துல சோறு இல்லாம தண்ணி இல்லாம எங்களை சாகடிக்க கூட்டு வந்து நாங்க பேசாம அங்கேயே இருந்து வெத்துணை நலம் நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே. இப்போ இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு தான். எனக்கு கூட இப்போ பயமாக இருக்குது. நான் இப்போ அடிக்கடி இந்த சில நேரங்களில் வீடியோவில் பார்க்கும் போது 3 மணிக்கு சுட சுட பிரியாணி அண்ணா நகரில், காலையில் 6 மணிக்கு மட்டன் பிரியாணி, ஆட்டுப்பாயல் காயா. நான் சாப்பிட்டதில்லை சொல்கிறேன். யாருக்கு 30 வயசில் என்னாச்சு ஆட்டு நின்றுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா? தூங்குறதுக்கு டைம் இருக்கா? நைட்டு 3 மணிக்கு கியூவில் அடிக்கிறாங்க. டைம் இல்லைங்க, பத்தாதுங்க, அடிக்கு தரோம், அம்மிக்கு தரோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு, கறி நல்லா வெந்திருக்கு. டேய் தூங்குற நேரம்டா 3 மணி. பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறான் ஒருத்தன். 3 மணிக்கு வந்து ஜோம் பண்ணு, 3 மணிக்கு தான் அந்த கிட்ட வந்த அந்த கதிர்கள்லாம் வருது, மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், அருள் கிடைக்கும். இவன் 3 மணிக்கு சாப்பிட்டு இருக்கான். எங்கே போயிட்டு இந்த அண்ணா நகரில் புளியாந்தோப்பில் இங்கே மாதிரி போய் என்னது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உணவு இதுதான் ஏசு தொடர்ந்து கடந்த வாரம் கூட 5 அப்பங்கள் 2 மீன்களை அவர் வந்து 5000 பேர் கொடுத்தார். இப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப ஏசு ரொம்ப கடுமையாக சொல்கிறார். நீங்கள் அருளடையாளை கண்டதால் அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதால். ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பிரியாணி. சென்னை ஒரு காலத்துலலாம் கல்யாணத்துக்கு போனால் வேறு விதவிதமாக சாப்பாடு வைப்பாங்க. வீட்டில் சாம்பார் இருந்தால் நீங்கள் அந்த ஊருக்காரங்களாம் சொல்லுவீங்க அவியல், கூட்டு, பொரியல், அதெல்லாம் விடுங்க, ரொம்ப பிரியாணி எல்லாம் என்னடா என்ன பிரியாணி, பக்கெட் பிரியாணி. பாருங்க நிறைய வீட்டில் சோறையும் ஆக்குறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, அப்பாவுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருக்கு, சம்பளம் வாங்கிட்டார், பையன் பர்த்டே, அதாவது வேறு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன், எதுக்குத்தாலும் பிரியாணி. நான் பிரியாணி குறை சொல்லவில்லை. சொல்லுவார் ஃபாதர், எப்போ பாரு பிரியாணியை பேசி கொடுத்து என்ன சொல்லுவார், நான் பிரியாணிக்கு எதிரான ஆள் அல்ல. பிரியாணி சாப்பிட்டால் உங்களுக்கு முழுமை கிடைச்சிடுமா? இருந்தது. சார்வாக்காஸ் இந்தியாவில் ஒரு குழுவினர் இருந்தாங்க. அவன் என்ன சொல்கிறான், உணவு தான் முக்கியம். ஐரோப்பா நாட்டில் எபிக்யூரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்றான், முன் மகிழ்வு என்னையா, மகிழ்வு இன்பம் என்ன, நல்லா சாப்பிடு, சாப்பாடு நல்லா குடி, ஈட் ட்ரிங்க் அண்ட் என்ஜாய், இதுதான் லைஃப். அவன் சொன்னான் எபிக்யூரியன்ஸ். இந்த சார்வாக்காஸ் அவங்க சொல்லுவாங்க இதுதான். எதுக்காக சொல்றேன், என்னங்க வாழ்க்கை, எல்லாத்துக்கும் வாழ்றோம், நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா மல்லாந்துக்கணும். அவுட்லுக் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகை இப்போ வருதா எனக்கு தெரியல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப அழகான ஒரு பத்திரிகை, எப்படி இந்தியா டுடே மாதிரி வந்து அவுட்லுக் ஆங்கில பத்திரிகை ஒரு கணக்கெடுப்படுத்தாங்க. மனிதர்கள் எதற்கு அதிகமாக பணத்தை செலவழிக்கிறார்? இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, 1.5 லட்சம் 2 லட்சம், மினிமம் 50,000 60,000. அவங்க வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்து நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், கடந்த ஆண்டுகளை விட இப்போ நீங்களாம் அதை வந்துடுவீங்க, எல்லாரும் எல்லாம் வந்துடுவோம். கடந்த ஆண்டுகளில் இப்போ நீ வந்து அதிகமாக மனிதன் எதற்கு இப்போ அதிகமாக, ஒன்று உணவு. நிறையா ஹோட்டல் போகிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் போய்ட்டு 2500 பில்லு, நோ ஜிஎஸ்டி பயங்கரமாக வரும். ஆர்டர் பண்ணு, சாப்பாடை வேஸ்ட் பண்ணு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, இந்த ஹோட்டலில் பொஃபே செம்மையாக இருக்குங்க, அது என்ன 850 ரூபா 1000 ரூபாய் தான், வாங்க எல்லாம் ஃபேமிலியாக போகலாம். இப்போ எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு 10,000 12,000 பில்லு கொடுத்துடுவான். அப்போ முதல் செய்தி அவன் சொல்கிறான், இது வந்து என்ன சொல்லுவாங்க, சர்வே. உணவுக்காக அதிகமாக செலவழிக்கிறான். 2வது சரக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரக்கு பற்றி சாதாரணமாக நீ பார்க்குறேன். ஒரு அம்மா போய் பீர் இருக்கா, யார் நீங்கள் அதுக்கு அந்த அப்பா நினச்சிக்கல, குடிக்கூடாது இல்லை, பீர் கொடுங்க, அந்த ஆள் போய் பார்க்குறான். இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் போய் சரக்கு வாங்கினது வந்து பெரிய விஷயமா தெரியல. ஆம்பளை குடிக்க நானும் குடிக்கிறேன், அது எவ்வளோ காசு, இப்போ எவ்வளோ விலை ஏற்ற, இப்போ சிகரெட்டு இதுக்கெல்லாம் வந்து பணம் அதிகமாகிடுச்சு. ஆனால் பட் இருந்தாலும் பணம் நான் வாங்குவேன் சொல்லிட்டு 2வது சொல்கிறாங்க அந்த அவுட்லுக் பத்திரிகைகளுடைய கணக்கெடு. முதல்ல வந்து உணவு, 2வது குடி, 3வது ட்ரெஸ்ஸு. ஒரு காலத்தை நான் சொல்லி கொண்டது, இங்கே இருக்க நிறைய பேருக்கு 80களில் 90களில் பிறந்தவர்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ்க்கு தான் திருவிழாவுக்கு தான் நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஒரு ட்ரெஸ்ஸை தருவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, எப்போ வேணால் ட்ரெஸ் ஆகிக்கலாம். அந்த ஹேண்ட்லூம்ஸ் போங்க, இதுக்கு போங்க, அதுக்கு போங்க, ஸ்லிம் ஃபிட் வாங்க, அந்த பேண்ட்டு 1500 ரூபாய், இந்த சட்டை எவ்வளோ தெரியுமா 6000 ரூபாய், இந்த புடவை எவ்வளோ தெரியுமா 15,000 ரூபாய், இந்த இது எவ்வளோ தெரியுமா, இந்த ஜாக்கெட்டு
12,000 ரூபாய் இந்த பொம்மைலாம் வச்சு என்ன பண்ணுறாங்க மேம்? என்னப்பா? தெரியல, எனக்கு தெரியல. அப்போ நீ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பு சர்வே உண்மை வெளிப்பு இன்னைக்கு அதிகமாக நான் சொல்கிறேன். நான் வந்து அடிக்கடி போவேன். நான் சும்மா சொல்கிறேன், இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே அந்த பக்கம் அண்ணா நகர் ஊருப்பட்ட ஹோட்டலுங்க. ஹோட்டலுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் எப்பாவது நீங்கள் சப்போஸ் நானும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இது போடுறான், இந்த ஹோட்டலில் இந்த ஒரு படத்தில் எந்த கோயிலில் சோறு போடுவாங்க, செந்தில் சொல்லுவாங்க. இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த தயிர் சாதம் போடுவாங்க, இந்த கோயிலில் வடபணியில் இது போடுவாங்க, ஏஆர் ராமா வீட்டில் இந்த நாளில் பிரியாணி போடுவாங்கன்ற மாதிரி இந்த ரீல்ஸை பார்த்தீங்கன்னா போடுறான் பெருசாக. இந்த ஹோட்டலில் இந்த பஃபே, இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடு, ஊருப்பட்ட ஹோட்டல். இந்த மதுரை வாயிலேருந்து கோயம்பேடு போகிறதுக்குள்ள ஏம்மா எத்தனை ஹோட்டல் இருக்கும் எனக்கே தெரியலங்க. ஆனால் எப்படி வச்சிருப்பான்? நான் யோசிச்சு பார்ப்பேன், அவனுக்கு வியாபாரம் ஹோட்டல் வச்சிருப்பானா? அப்போது அதிகமான பேர் வாங்குறாங்க, அதனால தான் அவன் நிறைய கடைகளின் உணவு தான் இன்னைக்கு அதிகமாக. அவனை யோசிப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி அந்த மக்கள் சொல்ல, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு மகிழ்ந்து. இவர் சொல்றாரு 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்தோ, நீங்களாம் என் மேலே உண்மையாக அன்பால நீங்கள் ஒழுங்காக சோறு பண்ணது. என் ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார், சின்ன ஃபாதர். அவங்க வீட்டில் குருப்படத்துக்கு அம்மா நல்லா சாப்பாடு போடணும், மறுபடியும் ஒழுங்காக சோறு போனால் நம்மளை கழுவி ஊற்றுவான். கல்யாணத்தில் பாருங்களேன், மெனு கழுவி இப்போ நிறைய சாப்பாடு போகிறான். ஒழுங்காக சாப்பாடு போட்டால் நல்லா வளமோடு வாழ் செம்மையாக கல்யாணம் பண்ண. நீங்கள் சோறு ஒழுங்காக பண்ண, என்னடா கல்யாணம் பண்ண இவன் ஒழுங்காகவே சோறு பண்ணல, பெரிய இவன் மாதிரி பேசலாம் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய தேடல் எதுவாக இருக்கிறது? முடிச்சிடறேன். தவறான தேடல். உணவு, குடி, உடை, இதுதான் நிறைவு, இதுதான் மகிழ்வு இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, என்ன ஒண்ணுமே இல்லையா? இப்போ உணவே மருந்து, அதை சாப்பிடாதே. நிறைய பேர் அதை சாப்பிடாது, இதை சாப்பிடு, நவதானியங்கள் சாப்பிடுங்க, காலை இதை சாப்பிடுங்க, இந்த நோய்க்கு அந்த நோய்க்கு என்று இப்போ சாப்பாடே சொல்கிறான். சிக்கனை மட்டன்லாம் சாப்பிடாது, அதெல்லாம் நோயாக வரும். அவன் சொல்லினே இருப்பான், நீ சாப்பிட்னேரு 40 வயசை போட்டுன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்னைக்கு முதல் பகுதியை நான் பார்க்கிறேன். தவறான தேடல் தவறான வாழ்வுக்கு இட்டுச்சிருக்கிற. வாழ்க்கை நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்வு இல்லை, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு தான் இன்னைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அவன் இயேசு மிக அழகாய் சொல்றார், யாரை தேடணும்னா சரியான தேடல். இயேசு வழிகாட்டுகிறார். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத உணவுக்காக உழையுங்கள். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். நீங்கள் நம்முடைய வாழ்வில் நீங்கள் நம்ம வாழ்கிற இந்த நவனாக இவ்வளோ நான் வந்து பேசுறது உங்களுக்கு சில நேரத்தில் உடன்பாடு இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நாங்களும் யோசிச்சு பார்க்குறேன், நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் பணக்காரெல்லாம் இன்னும் எளிமையாக இருக்கான். இந்த சோகோ அவரை பற்றி, ஸ்ரீதர் வேம்பை பற்றி நான் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புக்கை பார்த்தா அதனால் அவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி வச்சுருக்கானா, 30,000 கோடி வச்சுருக்காராம். ஒரு கிராமத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சாதாரண வேஷ்டியை கட்டிக்கிட்டு அங்கே போயிருக்க குளத்துல குடிச்சுக்கிட்டு காலையில் வந்து அந்த பழைய சாதத்தையும் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். 30,000 கோடியை ஒரு சொந்தக்காரர், பலாயிரக்கணக்கான பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க உலகம் முழுவதுமே. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி, தகவல் புரட்சி ஏற்படுத்தியவர் ஸ்ரீதர் வேம்பு. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாருங்களேன், இதெல்லாம் என்னையா ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் கட்டியிருக்காரு. சாதாரண ஒரு ஆட்டோ வந்து அந்த வச்சுருந்தா எத்தனை ஆயிரம் கோடியில் லட்சத்தில் கார் வச்சுக்கிறான். சாதாரண ஒரு ஆட்டோ அவரும் ஓட்டுறார். அவருடைய வாழ்க்கையை ஒரு வீடியோவில் பார்த்தேன். அப்போ என்னை பாதித்த விஷயம் தான் இந்த இயேசு காட்டுகிறது. தேடல் கண்டிப்பாக வேணும், சம்பாதிக்கணும், வாழ்வில் நிறைவேணும், பெரியாரும் கண்டிப்பாக இருக்கணும். நான் சொல்வேன், அதை நீ விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் அதுதான் பணம் மட்டும்தான் உணவு. இப்போ மதியானம் போய் பிரியாணி சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. அவெல்லாம் ஒரு நேரம் கொஞ்சம் தான் எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். எல்லாம் எது வரைக்கும்? தொண்டை வரைக்கும். அப்புறம் தெரியும், நீ எத்தனை பிரியாணி சாப்பிட்டாலும் அதுதான், இது செம்மையாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை, அது உப்பு அதிகமாக இருந்துச்சு, இது கறி வேவே இல்லை, அப்படி தான் சொல்ல முடியலையா? அது பெரிய எனர்ஜி எல்லாம் கிடையாது. அப்போ இன்னைக்கு இயேசு காட்டுற வழி என்ன? யோசித்து பார்க்கிறேன். சித்தார்த்தர் என் கனவு என் கண் முன்னே வருகிறார். பெரிய ஒரு அரசங்க, பணத்தில் முழுகியவர், புகழிலே வளர்ந்தவர், கல்யாணம் பண்ணிட்டார், குழந்தை பெற்றுட்டாரு, எக்கச்சக்கமான வாழ்க்கை, மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த சித்தார்த்தர் முயற்சி பண்றார், இதுவா வாழ்க்கை,
இல்லை, துறக்கிறார். போய் ஒரு அந்த போதி மரத்திலே அமருகிறார். அவர் புத்தர் என்ற அந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தரை வச்சு கொண்டாடுறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இயேசு காட்டுகிற, அதுக்காக நான் சொல்றேன், இயேசு காட்டுகிற வழி என்னன்னா, எது உண்மை, எது நிரந்தரம். திருப்பி வயநாடு கொண்டு வருகிறேன். எவ்வளோ பெரிய இடம், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், எங்கே இருந்த யூத்து பசங்க, நான் கூட போயிருக்கேன் டூர். அவ்வளோ பெரிய இயற்கை வளங்கள் நிறைந்தது. அப்படியே பயங்கரம் வீடுகள்லாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, நான் குறைய சொல்ல விரும்பல, அப்படி கட்டி வச்சுப்பான். பல பெரிய பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் வாழறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன், அது வேற விஷயம். பார்த்தீங்கன்னா அது எல்லாம் வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு அப்படி ஒரு செகண்டில் 3 hour தான், 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே முடிஞ்சிச்சு கதை, காலி. அதான் சொன்னேன், கடவுளின் தேசத்தை கடவுளை காணவில்லை. கடவுளை தேடுறான். எங்கடா கடவுள் இருக்கார்? கடவுள் இருக்காரா? ஏங்க கடவுளை காணுங்க. கடவுளின் தேசம், God's own nation, God is found missing. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இருக்கார். அவன் நினைச்சா பெரிய ரிசார்ட் கட்டலாம், இன்னும் நிறைய பேரை சேர்க்கலாம், அதை இடி இதை இடி, மண்ணை விட மலையை விட அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நாஸ்தி பண்ணு, ஒன்றும் இல்லை போச்சு அப்படின்னுக்குள்ள தரமட்டமாயிடுச்சு. அதை நான் இது பண்ணுவேன், நான் தப்பா நினச்சிக்கலாம். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அழிந்து போகிறதெல்லாம் உண்மை அல்ல, அதுதான் உண்மை என்று, அதுதான் நிறைவு என்று, அதுதான் மகிழ்வு என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களே. ஏன் சொல்றார்? அது இல்லை, நான் தான் சொல்றார். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நிலை வாழ்வு என்ற வசனத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு வாசிக்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அதுக்காக டெய்லி போய் ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா 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 நீதான் நீ, அதெல்லாம் பைத்தியக்காரன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசுவு காட்டுகிற அந்த வழியில நாம் நடக்கணும். இன்னைக்கு 2ஆம் மாதம் மிக அழகாய் பழைய இயல்பை களைந்து விட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் பவுலடிகளார் எபேசியர் திருமுகத்தில். இன்னைக்கு நானும் நீங்கள் கூட இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் வச்சுட்டு ஒரு புதிய மனிதன். இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப குறுகிச்சு, வாழ்க்கை ரொம்ப சுருங்கி, வேர்ல்டு ஷ்ரிங்கிங் ரொம்ப சுருங்கிச்சு. நாளைக்கு என்ன ஆகணும் யாரும் இங்கே கணித்தே சொல்ல முடியாது. அதான் நேற்று சீமான் சொல்கிறார், ஏங்க கேரளாவில் மட்டுமா நடந்துச்சு, அந்த பக்கம் கூட ஜார்க்கண்டில் நடந்துச்சு, அங்கே ஒரு மலை சரிவு, தமிழகத்திலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, எதிர்கொள்ளுங்கன்றார், எச்சரிக்கை விடுறார். நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய கணிப்புகள்லாம் அதுக்காக நான் பயம் உறுத்த சொல்ல, நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேடல் வெறுமனே சாப்பாடு, வெறுமனே ட்ரெஸ்ஸு, வெறுமனே அந்த பணம், அந்த புகழ், அதெல்லாம் அல்பம், எல்லாம் ஒரு நிமிஷம் போயிடும். உண்மையான நிரந்தரமான நிலையான மகிழ்வு தரக்கூடிய ஆண்டவரை தேடுவோம். அவரே உண்மையும் நீதியும் ஆனவர். அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்த அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்திருந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
வாழ்வு தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். மாறி வரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப காலத்தின் அறிகுறிகளை அறிந்து இளைஞர்களை கிறிஸ்துவின் மனநிலைக்கு ஏற்ப வழிநடத்த தேவையான ஆற்றலை திரு அவையின் தலைவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையின் வாழ்வில் அவர்கள் நடக்கவும் ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தேவையான செயல் திட்டங்களை தீட்டவும் அருள் தாரும். மேலும் இப்புதிய சூழலுக்கேற்ப எங் இளைஞர்கள் நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு நல்லதொரு தலைவர்களாக உருவாகிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து இளைஞர்களுக்காகவும் மன்றாடுவோம். அருட்பெருஞ்சோதியாகிய இறைவா, வாழ்வு தரும் உணவு நீரே என்பதை உணர்ந்தவர்களாய், உமது மனநிலையை பெற்றவர்களாய், ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு அவைக்காக இளைஞர்களை வரவேற்கும் குடும்பமாகிய பங்கு திருத்தந்தை ஆண் பெண் இளைஞர்களோடு உடன் பயணிக்கவும், அவர்களை இயக்கப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கவும், அவர்களை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள், நிகழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும், அவர்கள் தங்களது நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கவும், இறையாட்சிக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்க தளர்வடையாமல் உழைக்க வழிகாட்டவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் நாயகரே இறைவா, நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டு மக்களுக்காக மன்றாடுகிறோம். நிலச்சரிவினால் தங்களது உற்றார் உறவினர்களையும் வீடுகளையும் இழந்து போன மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் விரைவில் தங்களது அன்றாட வாழ்வைக்கு திரும்பவும் அவர்களது பொருளாதார நிலை சீராகவும், மேலும் இந்த நிலச்சரிவுகளில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும் ஆன்ம இலைப்பாற்றி அடையவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருக்களுக்காக மன்றாடுவோம்.
நல்ல ஆயனே இறைவா, இன்று குருக்களின் பாதுகாவலராம் புனித ஜான் மரிய வியானி திருவிழா. இந்நாளிலே அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக நமது பங்கு தந்தையர்களுக்காகவும் மன்றாடுவோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை செய்யவும், குருக்களின் நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும், மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளிலும் வெற்றி காணவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இன்னைக்கு உணவு எத்தனையோ பேருக்கு அவசியமாக இருக்கிறது. திருப்பி அந்த வயநாடு அவங்க நிறைய பேர் உணவுக்காக காத்திருக்கிறார்கள், பசியில் இருக்கிறாங்க. பல இடங்களிலிருந்து அவளுக்கான உணவுகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று ஆண்டவர் சொல்றார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். அநேக நேரங்களில் நம்ம வீடுகளில், நம்ம கல்யாணத்தில் எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம், இந்த உணவுகளை நம்ம நிறைய பேர் வீணாக்குறோம். அது ரத்தங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஒருவேளை உணவு இல்லாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியல. நம்ம வீடுகளில் பிள்ளைகள் சாப்பாடை கொட்டுறது, குப்பையில் போடுறது, அனாவசியமாக எவ்வளோ விலை கொடுத்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கி நம்ம சமைக்கிறோம். அப்போ இதே நினைக்கிற இந்த நேரத்தில் நம்ம இது கூட ஒரு நல்ல செய்தி எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன மாதிரி உணவு அதோடைய மேன்மையை உணர்ந்து, இன்று முதல் நான் உணவை வேஸ்ட் பண்ண மாட்டேன், வீணடிக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். நிறைய பேர் உணவுக்காக எங்களோட கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த வயநாட்டில் உணவுப் பொருட்களுக்காக இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். அநேக இடங்களிலிருந்து அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அங்கே போய் செல்ல வேண்டும், சென்றடைய வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, அருமையானது நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வருபவருக்கு பசி இராது, என்னுடைய நம்பிக்கை கொண்டிருப்பது தாகமே இராது என்று சொன்னவரே, நிலை வாழ்வை தருகிற அன்பின் தெய்வமே, உம்மை மட்டுமே நாங்கள் நிரந்தரமாக்கி கொள்ளவும், நாங்கள் ஏறெடுத்து எங்களை எல்லா விதமான மன்றாட்டுக்களை கனிவாய் நீ செய்வெடுத்து நிறைவாய் அவற்றை எல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். அனைவரும் அமருவோம். அனைத்தையும்
கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவருக்கு ஏற்றதான்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை எல்லாம் ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவு கோரிய மனிதனுக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்ற, மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றார். அவர் வழியாகவே விதமாண்பை மாநக தூதரணைகள் வழிபடுகின்றன, திருமுனை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீளுமாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக
மறைபொருள் மூடுவோம். இந்த புதிய மாதத்தின் இந்த 4வது நாள், ஆகஸ்ட் மாதத்தின் 4வது நாளை நாம் காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அற்புதமான திருவழிபாட்டிலே நாம் அனைவருமாக இணைந்து கலந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்வோம். கடந்த மாதம் முழுவதுமாய் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்காகும் இதோ இந்த புதிய மாதம் தொடர்ந்து அவருடைய அருள்கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்றாடும். சிறப்பாக இன்று ஜான் மரிய வியானியுடைய விழாவை கொண்டாடும் உலகம் முழுவதும் பங்கு தந்தையர்கள் மற்றும் குருக்கள் அற்புதமான இந்த திருப்பணியை பல நிலைகள் பல இடர்பாடுகள் மத்தியிலும் கூட பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அத்தனை பேருக்காக உருக்கமாக ஜெபிப்போம். சிறப்பாக முதுமை அடைந்த குருக்கள், உடல்நலம் குன்றி இருக்கிற குருக்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிற குருக்கள், மகிழ்ச்சியற்ற குருக்கள், பலவிதமான மனதுக்குள்ளே மனநலத்தால் குன்றி இருக்கிற குருக்களுக்காக ஜெபிப்போம். அத்தனை பேருக்கும் நலத்தையும் சுகத்தையும் தரும்படியாய் என்றான். இன்னும் இந்த பணிக்காக அர்ப்பணிக்க இருக்கிறவர்கள், இந்த பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவையான அருள் வளங்களையும் புரியும்படியாய் என்றான். நாம் இன்றைய இளையோர் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக நம்முடைய பங்கு இளையோர் குழுவினர் அவருடைய கனவுகள் நனமாக்கப்பட வேண்டும், இவருடைய வாழ்வு பலமாக்கப்பட வேண்டும், இவருக்கு பலமான எதிர்காலத்தை ஆண்டவர் தர வேண்டும். என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த இளமை பருவத்தில் நம்முடைய நேரங்களை ஆலயத்திற்காக பங்கிற்காக செய்கிறவருடைய வாழ்வு ஒருபோதும் வீண் போகாது. எனவே இந்த நாளில் நம்ம பங்கில் ஒரு 800 குடும்பம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 பசங்க தான் இருப்பாங்க, வாலிப பிள்ளைகள். அவர்களும் கூட மற்ற பிள்ளைகளை போல இருக்கலாம். பட் இருந்தாலும் தங்களுடைய நேரத்தை, திறமையை, உழைப்பை பங்கிற்காக ஆலயத்திற்காக கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய அனுப்பி வைக்கிற பெற்றோர்கள், இதற்காக பல பங்கில் நடக்கிற அத்தனை காயம் எடுத்து செய்கிற நல்ல உள்ளங்கள் இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதிக்கணும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்ச்சி பெற வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், அவருடைய வாழ்விலே அவருடைய அத்தனை விதமான லட்சியங்கள், அவருடைய தேடல்கள் நிறைவு காண வேண்டும். பிள்ளைகள் சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும். தடம் புரண்டு போகக்கூடிய, தடுமாறி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, மாறாக பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெயர் சொல்கிற பிள்ளைகளாக, பங்கிற்கு பெயர் வாங்கி தருகிற பிள்ளைகளாக பிள்ளைகள் வளருவதற்கான அத்தனை விதமான சூழல்களை தரும்படியாய் என்றாலும் விரைவிக குடிமிருக்க நம்ம ஒவ்வொரு நம் குடும்பங்களையும் அவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக இன்று பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி மகள் அத்தனை பேருக்காகும், பலவிதமான உடல்வ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகும், இன்னும் நம்முடைய இந்த ஆலயத்திலே திருப்பலியில் கலந்து ஜெபிக்க நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட தேவைகளுக்காக, மீடியமாக வயநாடு மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபங்களை ஏறெடுப்போம். எப்போது நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிற அன்பு தாய், அவர் நோக்கி அன்னை, அப்படி அன்பு கணவர் புனித சூசையப்பர், நமது பங்கின் பாதுகாப்பு தந்தையுமான புனித அந்தோனியார், நாம் இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிற புனித ஜான் மரிய வியானி, புனித தோமா, அன்னை திரேசா அல்போன்சா தேவ சகாயம், ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அழியாத நிரந்தரமான செல்வமாக இயேசுவை தமதாக்கி கொண்டு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அனைவரோடு சேர்ந்து ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆண்டவர் இயேசு நிலையான நிரந்தரமான அழியாத செல்வத்தை
நாம் முறைமையாக்கி கொள்ள கரங்களை விரித்து கண்களை மூடி இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை அவருடைய பாத தண்டையிலே வந்து குடும்பியிருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிறீர்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நேசகரம்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வதை தவிர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றையிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இது உங்கள் முன்னோர்கள் உண்ட உணவு போன்றதல்ல, நானே வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு. என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று வாக்குறுதி தருகிற தெய்வம் விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, உள்ளத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. இந்த நண்பு தெய்வம்
அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அந்தோணி ராஜா பாக்கியம், தாய் எஸ்கலின் பிரிசில்லா இவரின் மகள் வர்க்கிஸ் நான்சி என்பவருக்கும் நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் சூசேபர் பங்கு போரூர் பங்கு சூசேபர் பங்கைச் சேர்ந்த தந்தை ஜேம்ஸ், தாய் செலின் மேரி இவரின் மகன் ஆண்ட்ரூ ஜெனிஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. முதல் அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. அன்றுக்குரிய இன்று பொது காலத்தின் 18வது ஞாயிறு. இன்று நம்முடைய இளையோர் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். எனவே நம்முடைய இளையோருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அவ்வாறே கூட இன்று நான் சொன்னது போல நமது ஜான் மரிய வியானி இன்று ஞாயிற்றுக்கிழமை. பட் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த விழாவை கொண்டாடவில்லை. இருந்தாலும் பங்கு தந்தையர்கள் மட்டுமல்ல, நம்முடைய திருத்தந்தை 16வது பெனடிக்ட் அவர்கள் குருக்களின் பாதுகாவல் என்று அவரை 2010ஆம் ஆண்டு குருக்கள் ஆண்டை கொண்டாடும்போது சொல்லிட்டார். எனவே உங்களுக்கு தெரிந்த அத்தனை குருக்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சியை ஒரு கரவடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். திங்கட்கிழமை புனித பனிமய மாதா திருவிழா. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் தோற்றமாற்ற விழா அன்று நம்முடைய பாதுகாவல் புனித அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க நாள். அந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. எனவே இன்று காலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி, அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு சிறப்பு திருப்பலி நற்கருணை ஆசீரம், அதைத் தொடர்ந்து நேர்ச்சியமும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாவுடைய சிறப்பு தீர்ப்பவனையும், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சை உணவும் வழங்கப்படுகிறது. இந்த மாதம் நம் மத்தியிலே அருள் தந்தை சார்லஸ் ஹெரல்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் அண்ணனூர் பங்கு தந்தை அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், இந்த செவ்வாய்க்கிழமையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அது முதல் செவ்வாய்க்கிழமை அவருடைய பங்கிற்கு அநேக பங்கிலிருந்து மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன். நாங்களாம் முதல்ல அங்கே போயிட்டு இருந்தோம், பாரிஸ் அந்தோனியார் கோயில் போயிருந்து. இப்போது அங்கே போகிறதில்ல, எல்லாரும் மதுரவாயில் அந்தோனியார் கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக புதுமைகள் வேற சொல்ல போகிறாங்க பாருங்க, நிறைய புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கு. நிறைய பேர் சாட்சிகளை சொல்கிறாங்க, இந்த உணவுக்கு பணம் கொடுத்து உதவி கொண்டு இருக்கிறார். எனவே நம்முடைய பங்கு சமூகம் இதில் அதிகமாக இந்த வழிபாட்டிலும் நம்முடைய பாதுகாப்பிலிருந்து அநேக நலன்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த முதல் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிலே வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். 7ஆம் தேதி புதன்கிழமை புனிதர்களான 2ஆம் சிக்ஸ்து தோழர்கள் கயத்தன் மறை சாட்சி விழா. 8ஆம் தேதி புனித டாம்னிக் அருள் பணியார் நினைவு. 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித லாரன்ஸ் திரு தொண்டர் நினைவு. நம்முடைய இளையோர் குழுவை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எல்லா பங்குலையும் இளையர் குழு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய அந்தோணியார் பங்கினுடைய இளையர் குழு மற்ற பங்குகளை போன்ற இளையர் குழு அல்ல. ஒரு 10 பேர் வருவாங்க, சும்மா அப்படி இருப்பாங்க, ஏதாவது செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பசங்க இங்கே தான் இருப்பாங்க, அதுவெல்லாம் போனாலும் போக மாட்டாங்க. அப்படி ஒரு ஆலயத்தோடு கூட ஒரு ஈடுபாடு. இவர்களுக்கு முன்னோர்கள், இவருடைய முன்னால் இருந்த இளையோராக இருந்தாலும் சரி, இப்போது இருக்கிற இளையோர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள். இதை நான் கொஞ்சம் ஓவராக சொல்கிறனால உண்மையை உறக்க சொல்கிறேன். ஆகவே பங்குடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும். அதற்கு வருகிற இந்த அந்தோணியாருடைய இளைஞருக்கு நடத்துகிற விளையாட்டு போட்டி யூத் ஃபெஸ்ட்டு அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக கடந்த 3 ஆண்டுகளாக நான் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த மாதம் 10, 11, 12, 11, 18 மற்றும் 25 நாட்களில் நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் இருக்கிற அநேக பங்கிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பல இளைஞர்கள் பட்டாளமாக இருக்கும். அப்படி விளையாட்டு போட்டிகள், கலைஞர்கள் என்று அதற்கான பல திட்டங்களை இந்த பிள்ளைகள் தீட்டி அதற்காக உழைத்து கொண்டு இருக்கிறார். அதோடு கூட உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், பங்கில் நடக்கிற பல காரியங்கள், குறிப்பாக நான் சொன்ன செவ்வாய்க்கிழமை இந்த நேர்ச்சி உணவு அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருப்பதான் போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அத்தனை பேருக்கு உணவு பகிர்வு, அது 11 மணி பூசையாக இருந்தாலும் சரி, மாலை திருப்பலி என்றாலும் சரி, அதை அவர்களுடைய முன்னெடுத்து பல இடர்பாடு மத்தியில் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவ்வாறு இந்த தேரை டெக்கரேஷன் பண்ணுறது, பங்கில் நடக்கிற பல காரியங்கள், நான் சும்மா இதெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். அப்படியாக அத்தனை காரியங்களும் அவர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி உழைக்கக்கூடிய அற்புதமான பிள்ளைகள். எனவே ஒரு பலத்தை ஒரு கரவணை கொடுத்து நம்முடைய இளையோர் குழுவிற்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையில் அவருடைய பெற்றோருக்கு கூட நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்ப போனால் கெட்டுடுவான், கோயிலில் போனால் கெட்டுடுவான்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது, கோயிலில் போயெல்லாம் கெடுவதற்கு வாய்ப்பு, கெடுவதற்கு நிறைய வழி இருக்கு. கோயிலில் தான் கெடணும்னா தப்பான ஒரு சிந்தை.
ஆகவே நிறைய நேரங்கள் நம்முடைய பிள்ளைகள், நிறைய இளம் பிள்ளைகள் நம்மள பங்கில் இருக்காங்க. சில பல காரணங்கள் அவங்களாம் வருதில்லை. எனவே இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம், ஆண் பசங்க கூட வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். எனவே இந்த குறிப்பிட்ட அந்த குறுகிய இளமை பருவத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்க நாம் தொடர்ந்து நம்முடைய பங்கில் இருக்க நிறைய இளம்பெண்களை கூட இந்த குழுவிலே சேர்த்துக் கொள்ளுமாறு உங்களை அன்பு அழைக்கிறேன். தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி நடைபெற இந்த யூத் ஃபெஸ்ட் சிறப்பாக நடைபெற சிறப்பாக அவர்களுக்கு ஜெபிப்போம். குறிப்பாக அவர்களுக்கு நம்முடைய உற்சாகத்தை கொடுப்போம். அவர்களுக்கு தேவையான உதவிகள் அவர்கள் அண்டி வருகிற போது உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு கணபதி நகர் இரக்கத்தின் அன்னை ஆலயனுடைய கிளை பங்கு வருகின்ற 16, 17, 18 கொடியேற்றம், தேர்திருவிழா மற்றும் அசன விழாவை கொண்டாடி மகிழ இருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு நடைபெறுகிற திருவிழாவிலும் நம் பங்கு சமூகமாக இணைந்து பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே நான் சொன்னதுதான் நிறைய சொல்லிட்டோம். இந்த வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு உங்கள் அனைவருக்கும் தெரியும். டிவியில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் என்று அத்தனை விதமான சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தொடர்ந்து நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறார். நம்ம சொன்ன மாதிரி நிறைய அந்த நாளிலிருந்து நிறைய ஜெபங்களை நாம் மேலெடுத்திருக்கிறோம். அவை நேற்று யோசித்து கொண்டு வெறும் ஜெபம் மட்டும் பண்ணால் போதுமா, நம்மளால் ஏதாவது செய்யலாமே அப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது கடவுள் பண்ண ஒருத்தர் வரார். என்னை சந்திப்பதற்காக நம்ம இரக்கத்தின் அன்னை ஆலயத்தின் பங்கை சேர்ந்தவர். அவர் ஒரு வாலிபர் தான் நினைக்கிறேன். ஃபாதர், இந்த மாதிரி நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கடந்த 2 நாட்களாக பல இடங்கள் எங்களுக்கு தெரிந்த இடத்துலேருந்து பழைய இந்த ட்ரெஸ், நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, அது மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் ஒரு வண்டி அனுப்பிச்சிட்டோம். ஃபாதர், நம்ம பங்குலேருந்து நம்ம கொடுக்கலாமா, நீங்கள் ஏதாவது முயற்சி அடிக்கலாம் கேட்டார். கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். நேற்று இரவே நான் வந்து வாட்ஸ்அப்பில் இதை பற்றி செய்தி போட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் முதல் திருப்பலி அறிவித்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வந்து நம்முடைய பங்கிலிருந்து இங்கே பழைய பொருட்கள், குறிப்பாக அவங்க வந்து மளிகை உணவுப் பொருட்கள், அரிசி கேட்குறாங்க, மளிகை பொருட்கள், பழைய ஆடைகள் கூட இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க. புது ஆடை நம்ம கொடுக்க முடியாது. ட்ரெஸ்ஸு, குறிப்பாக குழந்தைகளுக்கான ஆடைகள் கொடுத்து உதவலாம். அப்படி என்று பிஸ்கெட், இந்த மாதிரி பல உணவுப் பொருட்கள். அந்த சகோதரர், அவருடைய குழுவினர், அவங்க மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க போல, அவங்க எல்லாம் இணைந்து இன்று மாலை இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு 4-5 இடத்துல கலெக்ட் பண்ணி இங்கிருந்து வண்டியில் இங்கே பக்கத்தில் இருந்து நம்ம போய் கொடுக்கலாம். வயநாடு ரொம்ப தூரம் உங்களுக்கு தெரியும். இங்கிருந்து ஒரு டெம்போ அவங்க ரெடி பண்ணுறாங்க, அந்த வண்டியில் போட்டு எடுத்துன்னு போகிறாங்க. ஆகவே நம்முடைய பங்கின் சார்பாக நாம கூட சொன்ன சில பேர் காசு கூட கொடுத்துருக்காங்க. ஆகவே நான் சொன்ன மாதிரி இந்த அரிசியோ, அரிசி மூட்டையோ, மளிகை பொருட்களோ, உங்களால் முடிஞ்சது பழைய பொருட்களோ, என்னன்னா 10 மணிலேருந்து சாயங்காலம் மதியானம் 1 மணிக்குள்ளே கொடுத்துடணும். 4 மணிக்கு வண்டி இங்கேருந்து கிளம்பிடும். அவங்க இன்னைக்கு இரவே அதை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. எனவே நம்ம ரொம்ப அப்புறமா நாளைக்கெல்லாம் கொடுக்காதீங்க. நாளைக்கெல்லாம் கொடுத்தா அது இங்கே தான் இருக்கும், கொடுக்க முடியாது. ஏன்னா மீண்டும் சொல்கிறது, இந்த வண்டி அங்கே போகிறது ஒரு பெரிய வண்டியில் பல இடங்கள்லேருந்து இதை கலெக்ட் பண்ணுறாங்க. ஆகவே விருப்பமுள்ளவர்கள் நம்மோடு, அவர்களும் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ நம்மால் முடிந்த ஒரு சின்ன உதவி தான். எனவே இந்த அரிசி பருப்போ அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்கெட்டோ அல்லது மளிகை சாமான்களோ, பழைய ஆடைகள் பெண்கள் ஆண்களுக்குரியது, குழந்தைகளுக்குரிய பொருட்களை ஆலய வளாகத்தில் இப்போ மணி 9:45 வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 மணிக்குள்ளே நீங்கள் இருக்கிற இவ்வளோ பொருட்களை 2 பேர் பேக் வந்து வச்சுட்டாங்க. அப்படியே ஆகவே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து நம்முடைய பங்கின் சார்பாக கொடுத்து அவளோடு நம்முடைய உடன் இருப்பை நாங்கள் கூட இருக்கிறோம் என்பதை நம்மளால் பகிர்ந்து கொள்ளும். அதை விட மேலே பெருசாக செய்ய முடியாது. இது நம்ம செய்ய முயற்சி எடுப்போம். உங்களால் முடிந்ததை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் தேதி நம் இந்திய ஆயர் பேரை வந்து துக்க நாளாக அனுசரிக்க சொல்கிறாங்க. என்னென்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய SC ST பிரிவை சேர்ந்தவர்கள் இதில் இருந்து இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இன்னும் கூட அந்த SC ST பிரிவு கொடுக்கல, BC என்ற அந்த நிலையில் வைத்திருக்காங்க. இதற்காக பல போராட்டங்களை நம்முடைய ஆயர் பேரவை மற்றும் பேராயெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் ஒன்றும் சரிபடல. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் இதை வந்து துக்க நாள் அப்படின்னு அனுசரிக்க சொல்கிறாங்க. நம்முடைய பேராயுடைய தலைமையில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி புனித அந்தோனியார் ஆலயம் ஆவடியில் காலை 10 மணியிலிருந்து அங்கு இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்காக போராட்டமும் அதற்கான ஒரு மீட்டிங்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். நோட்டீஸ் போட்டிருங்க, அதை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய அக்டோபர் மாதம் நம்முடைய பங்கில் இந்த மறைபரப்பு ஞாயிறை நாம் கொண்டாடுவதை வழக்கமாக்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெப குழுவினர் வேறு லெவலில் இருப்பாங்க. எனவே அதற்கான ஒரு குழுக்கள் சீட்டு ஒவ்வொரு ஆண்டு அவங்க பண்ணி கொண்டு இருப்பது தான் ஒரு பெருந்தொகையை அந்த சீட்டில் இருந்து அவங்க கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சீட்டு வாங்கினா 10 ரூபாய் 20 சீட் தான். அதுக்கு நிறைய பரிசு பொருள்லாம் வச்சுருக்காங்க. எனவே இந்த குறைந்த விலையில் விற்கிற சீட்டை வாங்கி இதற்கு உதவுமாறு கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராயர் கூட ஒரு மடல் அனுப்பியிருக்கிறார். நம்முடைய தமிழக ஆயர் பேர் குறிப்பாக நம்ம சென்னை மயிலை மறை மாவட்டம்
அன்பியங்கள் அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அன்பிய கூட்டங்கள் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை இருமுறை நடத்தப்படணும். நம்முடைய பங்குல கூட அதற்கான நிறைய அன்பியங்கள் நிறைய மெனக்கெடுக்கிறார்கள். என்ன வருத்தம் அப்படின்னா நிறைய பேர் போகிறதே இல்லை. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு தெரியும். நானே சொல்வேன் சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வெளியில் போகலாம், ஏதாவது ஃபங்க்ஷன் போவாங்க அப்படிலாம் சொல்வேன். பட் இருந்தாலும் எல்லா நாளும் நம்ம போகாமல் இருக்கக்கூடாது. அதான் இங்கே பாயிண்ட்டு. சில பேர் அன்பிய கூட்டத்துக்கே போகாமல் இருப்பதை பார்க்கிறோம். எனவே முடிந்த அளவு பேராயம் சொல்கிறார், வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். முடிந்த அளவு நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் ஆர்வத்தோடு இந்த அன்பிய கூட்டம் நடத்துனாங்க. ஒரு முறை வர முடியல, 2 முறை வர முடியல, பரவாயில்ல. எல்லா நாளும் வர முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஏதோ ஈடுபாடு எல்லாம் அர்த்தம். எனவே முடிந்த அளவு இந்த அன்பிய கூட்டங்களில் தவறாது நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே கூட வருகின்ற 10ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய பங்கை சேர்ந்த திரு ஜென்சன், திருமதி ஜாய் ஜென்சன், உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருடைய அன்பு மகள் அருள் சகோதரி ஆனி ஸ்டெஃபி ஜென்சன் அவர்கள் புனித ஜோசப் க்ளூனி சபையில் சேர்ந்து 10 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சபையில் சேர்ந்து நாங்கள் நிரந்தர வார்த்தை பாடு அப்படின்னு சொல்லுவோம். 6 ஆண்டுகள் கழித்து அதை கொடுப்பாங்க. அந்த அருமையான அருள் சகதி கொடுக்குற சமயம் கொரோனா வந்துடுச்சு. அதுக்காக தொடர்ந்து அப்படியான ஒரு விழாவை ஏற்பட பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவைய 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் திருமதி ஜாய்ஸ் ஜென்சன். உங்களுக்கு தெரியும், அவர் நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவியாக, நம்முடைய மரியாயின் சேனையினுடைய கொமிஷன் தலைவியாக, நம்முடைய ஜபக்குழுவில் இப்படியாக பல காரியங்களை முன்னெடுத்து செய்க ஒரு அருமையான சகோதரி. அவருடைய 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். எனவே இந்த விழாவை கண்டிப்பாக நாம் கொண்டாட வேண்டும். எனவே வருகின்ற சனிக்கிழமை 10ஆம் தேதி மனசு வச்சுங்க, வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இங்கு ஒரு சிறப்பு ஆடம்பர நன்றி திருப்பலி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அவை குடும்பம் மற்றும் நிறைய நம்முடைய பங்கை அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள். எனவே திருப்பலி முடிந்து ஒரு சிறிய நன்றியின் விழாவும் அதை தொடர்ந்து அனைவருக்குமாக விருந்தும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு அருள் சகோதரி ஆனி ஸ்டெஃபி ஜென்சன் அவர்களுக்கு நம்ம நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர் அனுப்பி வைத்த அவருடைய பெற்றோருக்கு நம்ம பங்கின் சார்பாக நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த விழா சனிக்கிழமை 10ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி, அதை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு சிறிய நிகழ்வும், அதை தொடர்ந்து விருந்தும் நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு நான் சொன்னது போல் இன்றைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள மட்டத்தில் வழிநடத்திய நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாட்டை இப்பொழுது லோயாலா என் ஆசிரியர் அன்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். வீடுகளை நாம் தொடர்ந்து மந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற 5ஆம் தேதி அருளப்பர் செவேரியால் அன்பிய குடும்பங்கள் மந்திரிக்கப்படும். 8ஆம் தேதி வியாழக்கிழமை டான் போஸ்கோ அன்பிய குடும்பங்கள், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆக்னஸ் அன்பிய குடும்பங்களானது மந்திரிக்கப்படும். நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் தொடர்ந்து பல பங்குகளில் இந்த மாதிரியான யூத் ஃபெஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. கல்ட்ரப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மறை மாவட்ட அளவில் இந்த காம்படிஷனை நடத்தி கொண்டு இருக்க நிறைய விளையாட்டு போட்டிகள் கல்ச்சரஸ் இது மறை மாவட்ட அளவில் நடைபெறுகிறது. நமது பங்கை சேர்ந்த ஆண்ட்ரூ ஜோசப் அவர்கள் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3வது பரிசை தட்டி வந்திருக்கிறார். நம்முடைய பங்குக்கு பெருமை செய்திருக்கிற ஆண்ட்ரூ ஜோசப் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்துடலாம். அவ்வாறு அமிராபபுரம் அந்த பங்குல நடந்த யூத் ஃபெஸ்ட்ல வாலிபால் மேட்ச் நம்முடைய பங்கை சேர்ந்த பிள்ளைகள் 2வது இடத்தை ரன்னர் அப் தட்டி சென்றிருக்கிறார்கள். உதவி பங்கு தந்தை அவர்களை அந்த பரிசை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டு வர பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். பலத்த ஒரு கரவொலி. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி அவனுடைய பிள்ளைகள் வெறுமனே இந்த விளையாட்டு போட்டிகள் இந்த டெக்கரேஷன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் இது நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த புதுசுலேருந்து 50 பேருக்கு ரோட்டில் இருக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் அந்த உணவு பொட்டலத்தை அவங்களாவே காசு கலெக்ட் பண்ணி யார்ட்ட உதவி வாங்கி அவங்க அதை தயார் பண்ணி இப்போ அது 100ஆக மாறிச்சு. 100 தானடா எங்கடா பசங்க எவ்வளோ பேர் தரீங்க? 100 பேருக்கு அவங்க உணவு அளிக்கிறாங்க. கைத்தட்டுங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். நான் சொன்ன மாதிரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.
அதாவது நிறைய ரோட்டில் போய் பார்ப்பாங்க, நிறைய படுத்த படுக்கையாக இருப்பவர்கள், அனாதைகள் உணவுக்காக இவர்களுக்கு கொடுக்குறாங்க. இன்று கூட இந்த விழாவை அவங்க எப்படி சிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு அனாதை இல்லத்தில் சென்று மதியம் 12:30 மணிக்கு அந்த பிள்ளைகளோடு அவளுக்கு உணவளித்து, இந்த நீங்கள் வெளியில் வேறு மாதிரி கொண்டாடலாம், அவங்களுக்கு தெரியும். நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்து தங்களுடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்ள இருக்குது. அதுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து நம்முடைய இளம் உள்ளங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். கடைசியாக நான் சொன்ன மாதிரி இந்த வயநாடு மக்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், அது நேரத்தை கருதி நம்ம முடிக்கலாம். எனவே அவருக்கு ஒரு சிறிய அஞ்சலியை ஒரு சிறிய 1 நிமிட நாடகத்தின் வழியாக இந்த இளையோர்கள் நடத்துவார்கள். அதுக்கு பிற்பாடு அவளுக்கான அஞ்சலிக்கான ஒரு சிறிய ஜெபம் இருக்கும். வாலிப உள்ளங்கள் கரங்களில் மெழுகுத்திரி ஏந்தி முதல்ல உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். உறுதிமொழி எடுத்துலமா உறுதிமொழி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா வயநாடுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தி நம்முடைய முதல்ல அஞ்சலியை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உறுதிமொழி செலுத்தி கடைசியாக திருப்பலியை நாம் நிறைவு செய்வோம். ஒரு சின்ன நிகழ்வு. மியூசிக். கையில் மெழுகுதிரியை தாங்கிய இளைஞர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். நம் அனைவருமே கூட கண்களை மூடிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம். இந்த வயநாடிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த உள்ளங்கள், அந்த அழகான வசனம் மாதிரி உடைமைகளை, உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை இழந்து போய் நிர்கதியாய் நிற்கிற அவர்கள் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். எனக்கு தெரியல, எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவர்களுக்கு அது போய் சேருமா, அதை ஏற்றுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் கூட அவர்களுக்கு நம்மோடு இந்த மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமாக ஜெப அலைகளை நாம் இங்கிருந்து அவர்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த அஞ்சலியில் நாம் அனைவரும் பங்கேற்போம். முந்தின இரவு நாம் அனைவரும் நிம்மதியாக உறங்கினோம். இன்று அனைவரும் ஒன்றாக இணைந்து கடவுளை ஆராதிக்க ஒன்று கூடியுள்ளோம். இதைப் போலவே அன்று கேரள வயநாட்டு பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், தங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என அனைவரும் நம்பிக்கையோடு உறங்க சென்றிருப்பார்கள். ஆனால் நம்மை போல் அவர்கள் அடுத்த நாள் கண்விழிக்கவில்லை. பெருமழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதோடு இணைந்த அடுத்தடுத்த நிலச்சரிவுகள், பாறைகள் உருண்டன, பல்வேறு மரங்கள் அதோடு சேர்ந்து உருண்டு ஓடி வந்தது. இதை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து 3 கிராமங்களை முழுமையாக விழுங்கிவிட்டன. இக்கோரச் சம்பவம் அவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சில வினாடிகளில் சற்றும் எதிர்பாராத சமயத்தில் நடந்தேறிவிட்டன. இந்த நிலச்சரிவினால் ஏற்பட்ட விளைவுகள் ஏராளம் ஏராளம். ஒரு சிறிய ஆறானது மிகப்பெரிய ஆறாக மாறி தனது ஓட்டத்தின் திசையை மாற்றிவிட்டது. இந்த மாற்றத்தினால் 400 குடும்பங்களின் நிலை என்ன ஆனது என்றே தெரியவில்லை. 3 கிராமங்கள் முழுமையாக காணவில்லை. பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகின்றது. தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் நிலை என்ன ஆனதென்றே தெரியவில்லை. பள்ளி குழந்தைகள், வயதானவர்கள், அடுத்த நாள் வேலைக்கு செல்வோம் என்று உறங்கியவர்கள், அடுத்த நாள் தங்களது பல்வேறு கனவுகளை நிறைவேற்ற காத்து கொண்டிருந்தவர்கள் என அவர்கள் அனைவரும் தங்களது கனவுகளோடு அவர்களும் மாண்டு மண்ணாடு மண்ணாக போயினர். இந்த வயநாடு நிலச்சரிவிலே இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும், குறிப்பாக
இறந்து போன பல்வேறு மாணவ மாணவிகள் மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றி அடைய நாம் ஒரு சில மணிகளில் ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றி அடித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மீது இறங்குவதாக. நித்திய இளைப்பாற்றி அடித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மீது ஒளிவதாக. நித்திய இளைப்பாற்றி அடித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிவதாக. பிள்ளைகள் தங்களுடைய கேண்டில் வைங்க. இப்போது உறுதிமொழி எடுத்த பிற்பாடு கடைசி ஜபம் வெற்றிக்கப்படும். இளையோர்கள் உறுதிமொழி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேகமா டைம் ஆச்சு. இளைஞர்கள் அனைவரும் தமது வலது கையை இதயத்தோடு இணைத்து நமது இளைஞர் இயக்கத்தின் உறுதிமொழியை ஏற்போம். தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் சொல்லுங்க வாய் தருதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு கத்தோலிக்க இயக்கத்தின் உறுப்பினராகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையின் விடியலை நோக்கி என்பதனை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வில் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உறவு நிறைவு காணவும் எம்மையை முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளி கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள கார் இணைகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதனை புறத்தள்ளி தனி மனித நிலை, குடும்பம், சமூகம், திரு அவை ஆகிய நிலைகளில் புத்துணர்ச்சியையும் மாற்றத்தையும் உருவாக்கிட சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதி அளிக்கின்றோம் என்று குருக்களை நினைவு கூறுகிறோம். அப்படியே அமைதியாக கடைசி ஜபத்துக்கு பதிலாக குருக்களுக்கான இந்த ஜபத்தை சகோதரர் வாசிக்க ஜபிக்க நாமும் ஜபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். கரங்களை கூப்பியவாறு நம்மளுடைய அருட்தந்தைகளுக்காக ஜெபிப்போம். ஓ இயேசுவே, நித்திய குருவே, குருத்துவ பணி ஆற்றுபவரை யாரும் தாக்காதவாறு உமது திரு இருதயத்தின் பாதுகாப்பில் வைத்தருளும். உம் திரு உடலை ஒவ்வொரு நாளும் தொடுகின்ற அவர்களுடைய அபிஷேகம் பெற்ற கரங்கள் கரைபடாதவாறு காத்தருளும். அவர்களுடைய களங்கமற்ற உதடுகளை உமது திரு இரத்தத்தால் தினந்தோறும் நனைத்தருளும். அவர்களுடைய இதயங்களை தூய்மையாகவும் உலக ஆசைகள் அற்றதாகவும் உமது மேன்மையான குருத்துவ அருள் அடையாளங்களால் காத்தருளும். உமது தூய அன்பு அவர்களை இவ்வுலகின் தீமைகளிலிருந்து மூடி மறைத்து காத்தருள்வதாக. அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து பல மடங்கு கனி தரவும் அவர்கள் போதிக்கும் ஆன்மாக்கள் அவர்களது ஆனந்தமாகவும் ஆறுதலாகவும் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் அழகு மிகுந்த கிரீடங்களாய் நிலைக்கச் செய்தருளும். ஆமேன். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
அன்பிற்குரியவர்களே, இன்று நமது அருட்தந்தையர்கள் தங்களுடைய விழாவினை கொண்டாடுகிறார்கள். ஆகவே ஒரு சிறிய கேக்கானது வெட்டும் பொழுது ஹாப்பி ஃபீஸ்ட் டே என்ற பாடலை பாடி நமது அருட்தந்தையர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் பாராட்டுகளையும் கரவோசை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். Congratulations, sha-la-la-la-la. Congratulations, sha-la-la-la-la. Congratulations, sha-la-la-la-la. We wish you a happy congrats. We wish you a happy congrats. May God bless you, sha-la-la-la-la. May God bless you, sha-la-la-la-la. May God bless you, sha-la-la-la-la. We wish you a happy congrats. We wish you a happy இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பத்தின் பாதுகாவலான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் எல்லா கொள்ளும். புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் தந்தை கொள்ளுங்கள். மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.